ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன பிள்ளைங்களை நம்ம நிறைய விஷயத்துலேருந்து காப்பாற்றி நம்ம ஓரளவுக்கு ஒரு கூட்டுக்குள்ளே வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் இன்றைக்கி காலகட்டத்தில் கொண்டு போயிட்டுருக்கோம். சூழ்நிலைகள் அந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வைங்களேன். நம்ம நிறைய சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோ அப்பாவோ கவனிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைகளை வச்சு நமக்கு எதிராகவே சில கூட்டு சதிகள் உருவாகும் பார்த்துருங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு விஷயங்கள் நிறைய வெளியில் பரவும். உள்ள விஷயம் இல்லாத விஷயம் கண்ணு காது மூக்கு வச்சு ஏகப்பட்ட வேறு ஆட்கள் பேசுவாங்க. நம்ம நினைப்போம், என்னடா இது, என்னது இப்படி ஆட்கள் பேசுகிறாங்கன்னு சொல்லி மண்டே பிச்சுக்கிடுவோம். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில ஆட்கள் விஷ கிருமிகள் கையில், இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் கையிலே தொடக்கூடாது. இதில் எவ்வளோ தூரம் பார்க்குறோமோ அவ்வளோ தூரம் 10 அடி தள்ளி நிறுத்திடணும். கிட்ட கூட சேர்க்காதீங்க. சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு இருத்தி வச்சு அழகாக மக்களே மோளே செல்லமேன்னு அழகாக ஸ்டைலிஷான பாச வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு உங்கள் அம்மா எப்படி, வீட்டில் என்ன இருக்குது, அது இருக்குது நொல்ல சொல்ல என்னெல்லாம் உண்டோ அழகாக சின்ன பிள்ளைங்கிட்ட கதை கேட்பாங்க. நம்ம வீட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு சில விஷயங்கள் தான் சொல்ல தெரியும். சில விஷயங்கள் அதோ பாட்டு வளரிட்டே இருக்கும். அது இல்லாதது பொல்லாது எல்லாமே சொல்லும். அதுகளுக்கு எதுவுமே தெரியாது. அதை இந்த மாதிரிப்பட்ட சில ஆட்கள் யூஸ் பண்ணிவிடுவாங்க. சின்ன பிள்ளைங்க கிட்ட வீட்டு விஷயங்களை நோண்டி கேட்குற ஒரு மோசமான ஒரு ஆட்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க. இப்போ நானே அதை நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். என் பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க. பெரிய பிள்ளைங்கன்னா உடனே யோசிக்கும், நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டு விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும். அப்போது அவங்க சூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் சின்ன பிள்ளைங்களை தான். அதுவும் என்னத்தையாவது சொல்லிகிட்டே இருக்கும், வளரும். அதை அப்படியே யூஸ் பண்ணிவிடுவாங்க. உங்களை சுற்றி இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க கிட்ட வீட்டு விஷயங்களை நோண்டி கறக்கிற மாதிரிப்பட்ட ஆட்கள் இருந்தால் தயவு செய்து முதல்ல உங்கள் பிள்ளைய அந்த ஆட்கள்கிட்ட பாதுகாத்துக்கிடுங்க. வீட்டை குளிதுவாண்டி புதைச்சிட்டு போயிடுவாங்க. என்னெல்லாம் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக கதையை கிளப்பணுமோ கிளப்பி விட்டுருவாங்க. இவங்க தான் உள்ளதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ், கையில் ஆகாத வகைக்கெட்ட மக்கள். பச்சை பிள்ளைகிட்ட வீட்டு கதைகளை கேட்குறது. தயவு செய்து இந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் தள்ளி நிறுத்திடுங்க. அது என்ன ஏற்பட்ட உறவாக இருந்தாலும் கிட்ட சேர்க்காதீங்க. என்றைக்குனாலும் அது உங்களுக்கு தான் ஆபத்து. நானும் இதை அனுபவிச்சிருக்கேன் வாழ்க்கையில். நிறைய இடத்துல நானும் இப்போவும் பார்க்குறேன். இன்றைக்கும் நான் அதை பார்த்தேன். எனக்கு அதை சொல்லணும்னு தோணுச்சு. பிள்ளைங்களை கவனமாக பாருங்கள். பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க. யாராவது நம்ம வீட்டை பற்றி உங்ககிட்ட கேட்டாங்களா, அம்மா அப்பாவை பற்றி கேட்டாங்களா, வீட்டில் உள்ள விஷயங்களை பற்றி உங்ககிட்ட யாராவது நோண்டி நிறுவி கேட்டாங்களான்னு பிள்ளைகிட்ட கேளுங்க. நீங்களும் கவனிச்சிடுங்க. கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துடுங்க. நம்ம நினைப்போம் வைலன்ஸு வேறு மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் டேஞ்சர்னு நினைப்போம். இதுவுமே ரொம்ப டேஞ்சர் தான். இந்த ஆட்கள் கிட்டத்தட்ட சாக்கடை மாதிரி தான். சாக்கடை கிட்ட வைக்கக்கூடாது பற்றியெல்லாம். அதான். தேங்க்யூ.